ஆதன் அட்டூரியனை பார்த்து, வரேன்டா. நான் என்ன உன் ஆளு கார்த்திகேயன் மாதிரி பயந்து ஓடிடுவேன் நினைச்சியா? நான் செத்தாலும் சண்டை போட்டுட்டு தாண்டா சாவேன். வாடா பாத்துக்கலாம் என்று கூறினான். அதை கேட்டதும் சோமனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இவன் எதுக்கு செத்துருவேன் வாழ்ந்துருவேன்லாம் பேசிட்டு இருக்கான்? மனசு ஏதோ உறுத்தலாவே இருக்கு. இவன் பேசாம அந்த கார்த்தியை கொன்னதும் நம்ம இங்க இருந்து கிளம்பி இருக்கணும். இப்ப இந்த அட்டூரியன் கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் என்று நினைத்தான். அட்டூரியன் ஆதனை பார்த்து, என் படை வீரனை பத்தி பேசுறதுக்கு நீ யாருடா? இந்த சக்தியை முதல்ல தாக்கு புரிடா பார்க்கலாம் என்று கூறிவிட்டு தனது பாறை சக்தியை வைத்து ஆதனை தாக்கினான். அதை பார்த்த ஆதன், மலை நடுக்க முத்திரை சக்தியே என்று கத்தினான். ஆதனும் அட்டூரியனின் சக்தியை பார்த்து சிறிதளவும் பயப்படவில்லை. ஆனாலும் சோமன் தான் மிகவும் பயந்து கொண்டிருந்தான். இரண்டு சக்திகளும் வந்து ஒரு இடத்தில் மோதுவதற்கு வந்தது. அப்போது அட்டூரியனின் சக்தி ஆதனின் சக்தியை விட பல மடங்கு பெரிதானது. அது வந்து ஆதனின் சக்தியை அடித்த அடுத்த நொடி அங்கு மிகப்பெரிய ஒரு சத்தம் உண்டானது. ஆதனின் சக்தியை உடைத்தெறிந்து அத்துடன் அந்த சக்தி வந்து ஆதனையும் தாக்கியது. அப்போது ஆதனின் உடம்பு அந்த சக்தியை தாங்க முடியாமல் நடுங்கியது. அதை பார்த்த அட்டூரியன் வஞ்சகமாக சிரித்தான். ஆதன் அந்த தாக்குதலை தாங்க முடியாமல் அவனை மீறி உடம்பு முழுவதும் நடுங்கியது. ஆதனின் வாயில் இருந்து இரத்தமாக வந்தது. அதை பார்த்த சோமன் பதறினான். ஆதன் என்று கத்தினான். அப்போது ஆதன் சோமனை பார்த்தான். சோமன் ஆதனை தாங்கி பிடிக்க முன் வந்தான். அப்போது ஆதன் கை காண்பித்து, வேண்டாம், நீ இங்க வர வேண்டாம் என்று கூறிவிட்டு தனது வாயில் இருந்து வந்த இரத்தத்தை துப்பினான். அட்டூரியன் அந்த பள்ளத்தாக்கின் விதிமுறைகளை மீறிவிட்டான் என்பது உண்மைதான். ஏனென்றால் அட்டூரியன் வாரியல் லெவல் சக்தியை வைத்துக் கொண்டு ஆதனை தாக்கியது தவறுதான். இந்த சக்தியை வைத்து ஆதனை தவிர வேறு ஒருவனை அடித்திருந்தால் அந்த நபர் உடல் சிதறி இறந்திருப்பார். ஆதன் சற்று வலிமை மிக்கவனாக இருந்ததால் அவன் உடம்பு மட்டும் நடுக்கம் கண்டது. அவன் வாயில் இருந்து ரத்தம் வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி ஆதன் முதல் அடியிலேயே பலவீனம் அடைந்து விட்டான். அதை பார்த்த சோமன் கண்களில் இருந்து கண்ணீரை வந்துவிட்டது. அப்போது அட்டூரியன் சோமனை பார்த்து, என்னப்பா காமெடியன், ஏதாவது ஜோக் சொல்லுங்க, சிரிக்கணும் போல ஆசையா இருக்கு என்று கூறினான். அதை கேட்ட சோமனுக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் தனது நண்பன் ஆதனே இப்படி அட்டூரியனின் சக்தியை தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்றால் சோமன் அட்டூரியனுக்கு ஒரு போட்டியே கிடையாது என்பது சோமனும் அறிவான். அட்டூரியன் ஆதனை பார்த்து, ஏய் என்ன ஆதன, நீ இந்த அடியில இருந்து உயிர் தப்பிச்சிட்டியா? அப்போ உனக்கு ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ண வேண்டியதுதான் என்று கூறினார். ஆதனும் தட்டுத்தடுமாறி எழுந்து அட்டூரியனை பார்த்து நின்று கொண்டிருந்தான். அப்போது அட்டூரியன் ஆதனை பார்த்து, இந்த அட்டாக்கோட நீ இந்த உலகத்தை விட்டு போறடா என்று கூறிவிட்டு தனது சக்தியை ஒன்று திரட்டிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆதனும் தனது சக்தியை எடுக்க முடிவெடுத்தான். அவன் ஒருபோதும் அட்டூரியனிடம் சரணடையவோ அல்லது சண்டை போடாமல் உயிரை மாய்க்கவோ தயாராக இல்லை. அதை பார்த்த சோமன், ஆதன் நீ அவனை அடிக்கலாம் வேணாண்டா, உன் சக்தியை வச்சு உன்னை பாதுகாப்பா பாத்துக்கோ, அது போதும், நீ அட்டாக்கிங் சக்தி எதுவும் பயன்படுத்தாதரா என்று கத்தினான். ஆதன் மெல்லமாக திரும்பி சோமனை பார்த்துவிட்டு, தங்க நிற டிராகன் சக்தியே என்று கத்தினான். ஆதன் இறந்தாலும் பரவாயில்லை, அட்டூரியனை கடைசி நிமிடம் வரை எதிர்க்க வேண்டும் என்று முடிவில் இருந்தான். தனது முழு சக்தியை வெளிப்படுத்திவிட வேண்டும் என்று மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தான். ஆதனின் தங்க நிறமான டிராகன் ஈட்டியும் அவனது கையில் வந்தது. அதை தரையில் குத்தி தாங்கியபடி நின்று கொண்டிருந்தான் ஆதன். அப்போது அட்டூரியன் கையில் இருந்து வந்த ஒரு சக்தியை ஆதன் தனது ஈட்டியை வைத்து தடுத்தான். இருப்பினும் அந்த சக்தி ஆதனின் ஈட்டியை மெல்ல மெல்ல முழுங்கிக் கொண்டே இருந்தது. அதை பார்த்த சோமன், நான் அப்பவே சொன்னேன் அட்டாக்கிங் வேணான்னு, இவன் கேட்கவே இல்லை. இப்ப அந்த அட்டூரியன் கையில இருந்து வர்ற சக்திய ஆதனோட ஈட்டி கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யறது என்று நினைத்து பதறினான். அட்டூரியனின் சக்தி ஆதனின் தங்க நிற டிராகன் ஈட்டியை விழுங்குவதோடு மட்டுமில்லாமல் அது ஆதனையும் பலமிழக்க வைத்துக் கொண்டிருந்தது. ஆதன் மயக்கமடையும் நிலைக்கு வந்தான். இருப்பினும் அவன் கையில் இருந்த தங்க நிறமான ஈட்டியை கையில் வைத்து அட்டூரியனின் முழு சக்தியையும் தடுத்துக் கொண்டுதான் இருந்தான். அட்டூரியன் சொன்னது உண்மைதான் போல, இன்னையோட நம்ம இந்த உலகத்தை விட்டு போக போறோமா, இன்னைக்குதான் நம்ம கடைசி நாளா இருக்குமா என்று ஆதன் மயக்கத்தில் நினைத்தான்.
ஆதன் பாதிக்கு மேல் உடல் பலம் இழந்து விட்டான். இந்த கடினமான சூழ்நிலையில் ஒரு திருப்பம் வந்தது. அது என்னவென்றால், அட்டூரியனை நோக்கி ஒரு வலிமையான சக்தி வந்து கொண்டிருந்தது. அதை புரிந்து கொண்ட அட்டூரியன், என்ன சக்தி இது? நம்மளோட சக்தியை உடைக்கிறதுக்கு வருது. இது அந்த ஆதனோட வேலையா என்ன? இல்லையே, அவனால நம்ம சக்தியவே தாக்கு பிடிக்க முடியாம இருக்கான். இந்த நேரத்துல அவனால எதுவும் பண்ணிருக்க முடியாது. ஆனா நம்ம சக்தியை உடைக்க ஒரு பெரிய சக்தி வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ஆதனை தாக்குறத நிறுத்தலைன்னா என் சக்தியை அடிக்க வர்றது என்னையே காயப்படுத்திடுமே என்று நினைத்தான். அதை நினைத்த அடுத்த நொடி அந்த சக்தி அட்டூரியனின் சக்திக்கு அருகில் வந்தது. அதனால் அட்டூரியன் ஆதனை தாக்கிக் கொண்டிருப்பதை நிறுத்தினான். அவன் பாதியில் நிறுத்தியதால் ஆதனின் தங்க நிறமான டிராகன் ஈட்டியை அந்த சக்தி உடைத்தெறியவில்லை. ஆதனும் 70% தனது சக்தியை வெளிப்படுத்தியதால் அவன் துவண்டு கீழே அமர்ந்தான். அதை பார்த்த சோமன் அப்படியே திரும்பி அந்த பக்கம் பார்த்தான். அங்கு ஒரு பெண் வேகமாக ஓடி வந்து அட்டூரியனுக்கு முன்னால் நின்றாள். அதை பார்த்த சோமன் அதிர்ந்து போனான். அந்த பெண் ஏதோ ஒரு அபூர்வமான இலையை எடுத்து அட்டூரியனுக்கு முன்பு போட்டாள். அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புகை உண்டானது. அத்துடன் அந்த புகையில் அட்டூரியனுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அவன் அந்த புகையை தள்ளிக்கொண்டு ஆதனை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தான். அப்போது அந்த பெண் ஆதனை பார்த்து, சீக்கிரமா ஆதன், நம்ம இங்கிருந்து போலாம் என்று கூறினாள். அதை கேட்டதும் சோமன் வேகமாக சென்று ஆதனை தூக்கிக் கொண்டு அந்த பெண்ணுடன் அங்கிருந்து சென்று விட்டான். ஆதனும் அந்த பெண்ணை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அங்கு வந்தது வேறு யாரும் இல்லை, பருள்தான். இருப்பினும் அது ஏன் என்று ஆதன் யோசித்த நேரம் தாழ்த்தாமல் பருளின் உதவியோடு சோமனையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து தப்பித்தான். பருள் தனது அம்புவில் வைத்து அங்கு வானத்தை நோக்கி ஒரு அம்பு எய்தால் அது வானத்தில் பட்டதும் அட்டூரியனை சுற்றி பெரும் சுவர்கள் எழுந்து நின்றது. அதை பார்த்த அட்டூரியன், அதன் எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியா என்று கூறிவிட்டு தனது சக்தியை வைத்து அந்த சுவரை உடைத்துக் கொண்டிருந்தான். அப்போது ஆதன் தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை வைத்து மூவரும் வேகமாக அங்கிருந்து தப்பித்து சென்றார்கள். ஆதன் பருளை பார்த்து, நீ எதுக்கு பொருள் என்ன காப்பாத்தின? என் மேல இருந்த கோபம்லாம் போயிடுச்சா என்ன என்று சந்தோஷமாக கேட்டான். பருள் முகத்தை சுளித்துக் கொண்டு, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஆதன், அந்த மாதிரி ஒரு எண்ணம் உன் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை தொடச்சி எரிஞ்சிரு என்று கூறினாள். அதை கேட்டு ஆதனுக்கும் சோமனுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அப்படின்னா நீங்க எதுக்கு ஆதனை காப்பாத்துனீங்க என்று குழப்பத்துடன் கேட்டான் சோமன். நான் ஏன் ஆதனை காப்பாத்தினேனா, ஆதன் உயிரை நான் தான் எடுக்கணும்னு இருக்கேன். அது வேற ஒருத்தன் கையால போக விட மாட்டேன். என் எதிரிய நான் தான் கொல்லணும். இன்னொருத்த வந்து கொன்னா அதுக்கப்புறம் நான் கொடுத்த வாக்குக்கு என்ன அர்த்தம் இருக்கு என்று கோபமாக கூறினாள் பருள். அவளது பேச்சை பார்த்தே ஆதன் புரிந்து கொண்டான் பருளுக்கு அவன் மீது இருக்கும் கோபம் கடுகளவும் குறையவில்லை என்று. ஆனால் அவன் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அதை பார்த்த சோமன் பருளை பார்த்து, என்னங்க நீங்க உயிரை காப்பாத்திட்டீங்கன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள இன்னொரு இடிய போடுறீங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. என் நண்பன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீங்க கொல்ல போறீங்கன்னு தெரியல. ஆனா அவன் அந்த தப்ப தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டான்னு கண்டிப்பா நீங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. இப்ப இவனை எங்க வச்சு கொல்ல போறீங்க அதையும் சொல்லிருங்க என்று கூறிவிட்டு ஆதனை பார்த்து, ஆதனே நீ சொன்ன மாதிரியே கடைசி வரைக்கும் போராடுடா. அப்படி அவங்க சக்தியை தாக்கு பிடிக்க முடியலனா நம்ம 2 பேரும் செத்துறலாம்டா என்று கூறினார். இந்த மோசமான நிலையில ஆதனை கொல்ற அளவுக்கு நான் கேவலமானவில்லை, சரியா? இப்போதைக்கு இவன் உயிரை காப்பாத்தி விடுறேன். இவன் எப்ப முழுமையா சக்திக்கு வர்றானோ அப்பதான் எனக்கும் இவனுக்கும் சண்டை. அது மட்டும் இல்ல, நான் உன் கூடயே இருந்து இந்த பள்ளத்தாக்கையும் தாண்டலான்னு முடிவெடுத்திருக்கேன். இதுல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம சண்டை வச்சுக்கலாம் என்று கூறினாள் பருள். சோமன் வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு, கோழிய சீக்கு வந்ததுக்கு அப்புறம் கொன்னா என்ன, நல்லா இருக்கும் போது கொன்னா என்ன, எல்லாமே குழம்புக்கு தானே. இதுல இந்த அம்மா அவங்கிட்ட அனுமதி வேற கேக்குது என்று நினைத்து விட்டு தலையில் அடித்துக் கொண்டார். அப்போது ஆதன் பருளை பார்த்து, வேண்டாம் பருள், நீ என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீ என் கூட இந்த பள்ளத்தாக்குல பயணிச்சா இங்க இருக்க பல பேர் என்ன கொல்லணும்னு இருக்காங்க. அவங்க கிட்ட நீயும் மாட்டிக்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் சோமனைய கொஞ்சம் தூரத்துல அப்புறம் சிவப்பு பட்டனை அழுத்தி வெளியே போக சொல்லலான் இருக்கேன் என்று கூறினான். நம்ம 2 பேர் போன வழியில யார் வந்தாலும் சரி, அவங்களை என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். ஏன் அந்த அட்டூரியன் கிட்ட இருந்தே உன்னை காப்பாத்திட்டேன். அவனுக்கு மேலேயா ஒருத்தன் வந்து உன்னை எதுவும் பண்ணிட போறான் என்று கூறினாள் பருள். சரி பருள், அப்ப நம்ம 2 பேரும் ஒன்னாவே பயணிக்கலாம் என்று கூறினான் ஆதன். சரி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நீ ஓய்வெடு,
அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் இங்க இருந்து பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்று கூறினாள் பருள். அதை கேட்டதும் ஆதன் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தான். அவனை சோமனும் பருளும் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் ஆதன் தப்பித்து விட்டான் என்று அட்டூரியன் மிகவும் கோபத்தில் இருந்தான். அப்போது அவனுடன் இருந்த அந்த படை வீரன், தலைவரே, நீங்க எதுக்கு கோவப்படாதீங்க, நம்ம இந்த பள்ளத்தாக்கோட முடிவான மலைக்கு போக இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு, அங்க அந்த ஆதன் கண்டிப்பா வருவான், அவனை அங்க வச்சு கொள்ளுங்க என்று கூறினான். அதை கேட்டதும் அட்டூரியனின் முகத்தில் ஒரு பிரகாசம் வந்தது. நீ சரியா சொன்ன, சரி, நான் அவனை அங்க பாத்துக்கிறேன், நீ அந்த சிவப்பு பட்டனை அழுத்தி பள்ளத்தாக்குக்கு வெளியே போய்க்கோ என்று கூறிவிட்டு அந்த மலையை நோக்கி செல்ல தயாரானான். மைதிலி இந்நேரம் அந்த பள்ளத்தாக்கு மலைக்கிட்ட போயிருப்பாளா, அவ அந்த மலையை ஏற முடியுமா என்ன என்று நினைத்தான் அட்டூரியன். மறுபக்கம் மைதிலி அந்த மலையின் அடிவாரத்திற்கு வந்து நின்றாள். அங்கு காற்று மிகவும் வேகமாக வீசியது. இருப்பினும் அவள் அதை கடந்து செல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அதை சமாளித்தாலும் அவளால் அந்த மலையின் மீது காலெடுத்து வைப்பதற்கு கூட முடியவில்லை. அவள் நெடுநேரம் முயற்சி செய்து பார்த்தாள். ஆனால் அந்த மலையின் மீது ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அவள் தனது உடல் வலிமையை முற்றிலும் இழந்து அங்கேயே அமர்ந்து விட்டாள். அதன் பிறகு மைதிலி அந்த சிவப்பு நிற பட்டனை அழுத்தினாள். அவளும் அந்த பள்ளத்தாக்கில் இருந்து வெளியேறினாள். மற்றொரு பக்கம் வெண்ணிலாவும் மஞ்சுவும் ஒரு பெரிய யானையுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த யானை மிகவும் வலிமை மிக்கதாகவும் வேகமாகவும் இருந்தது. இருவரும் நெடுநேரம் போராடியும் அதை சமாளிக்க முடியவில்லை. அப்போது மஞ்சு வெண்ணிலாவை பார்த்து, என்னக்கா, நம்ம 2 பேரும் 8வது லெவல் சக்தியை வச்சு அடிச்சும் இந்த யானையை கொல்ல முடியல, இதை எப்படிதாங்க கொல்றது என்று பதட்டத்துடன் கேட்டாள். நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண யானை இல்ல மஞ்சு, இது கருப்பு யானை. இதோட சக்தி சாதாரண யானைகளை விட பல மடங்கு இருக்கும். இவ்ளோ நேரம் நம்ம இத கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னு நினைச்சியா என்று கேட்டாள் வெண்ணிலா. ஆமாக்கா, இல்லையா அப்போ என்று ஆச்சரியமாக கேட்டாள் மஞ்சு. இல்ல மஞ்சு, இத சமாளிச்சு நம்ம தப்பிச்சு போறதுக்கு தான் இவ்ளோ போராடிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த யானையை நம்ம தாண்டிட்டா அதுக்கப்புறம் இந்த பள்ளத்தாக்கோட முடிவான மலைதான் இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த மிருகங்கள் எல்லாம் இங்க இருக்கு. இந்த இடத்தை கடந்து அந்த மலை அடிவாரத்துக்கு யார் போகணும்னாலும் இந்த மாதிரி ஒரு 9வது லெவல் மிருகத்தை கொன்னுட்டு தான் போகணும் என்று கூறினாள் வெண்ணிலா. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த மிருகத்தை 9வது லெவல்ல இருக்கவங்க தான் கொன்னுட்டு உள்ள போனாங்களா? அப்போ நம்ம ஆதனோட நிலைமை என்று கேட்டாள் மஞ்சு. ஆதன் லெவல்ல வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா அவனுக்கு இந்த மிருகத்தை கொல்றதுக்கான சூட்சம் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்மள கொல்ல வந்த அந்த மனித குரங்க ஆதன் கொன்னான்ல, அப்புறம் இந்த மாதிரி மிருகத்தை கொல்றது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் இல்ல, 9வது லெவல் சக்தி உள்ளவங்களுக்கே ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் அவங்க அவங்களோட ஸ்பிரிட் சக்தியை பயன்படுத்தி அடிக்கும் போது இந்த மிருகம் அப்படியே கீழே விழுந்து இறந்துடும் என்று கூறினாள் வெண்ணிலா. சரி சரிக்கா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க என்று கேட்டாள் மஞ்சு. நம்ம இந்த சிவப்பு பட்டன் அழுத்தி இந்த பள்ளத்தாக்க விட்டு வெளியே போறதுதான் நம்ம 2 பேரோட உயிருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்று கூறினாள் வெண்ணிலா. மஞ்சுவும் சரியென்று தலையசைத்து விட்டு இருவரும் அந்த சிவப்பு பட்டனை அழுத்தினார்கள். இருவரும் அந்த பள்ளத்தாக்கு போட்டியில் இருந்து வெளியேறினார்கள். மறுபக்கம் ஆதன், சோமன் மற்றும் வருள் மூவரும் அங்கு வந்து ஒரு மிருகத்தை கொன்றுவிட்டு அந்த மலை அடிவாரத்திற்கு வந்து நின்றார்கள். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, நண்பா, நான் இங்க இருந்து விலகிக்கிறேன்டா. ஏன்னா உங்க 2 பேர் மாதிரி மாவீரர்கள் இந்த மலையில ஏறுறதுதான் சரியா இருக்கும். நான் இந்த சிவப்பு பட்டனை அழுத்தி வெளியே போய்க்கிறேன். அப்புறம் நான் உனக்காக வெளியே காத்துட்டு இருக்கேன்டா. நீ எந்த பிரச்சனை வந்தாலும் உன் மனசை ஒருநிலைப்படுத்தி ஜெயிச்சுட்டு வா. நான் திரும்பவும் சொல்றேன், உனக்காக நான் வெளியே காத்துக்கிட்டு இருப்பேன் என்று கூறினான். ஆதனும் சோமனை கட்டி அணைத்துக் கொண்டான். சோமனும் அந்த சிவப்பு பட்டனை அழுத்தி அந்த பள்ளத்தாக்கு போட்டியில் இருந்து வெளியேறினான். ஆதனுடன் அந்த மலையேற போகும் நபர்கள் யார்? ஆதனுக்கு மலைப்பாதையில் காத்திருக்கும் சவால்கள் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் அதிரடியான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ராக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். ஆதன் அந்த மலையடிவாரத்தில் பருளுடன் நின்று கொண்டிருந்தான். பருள் அந்த மலையை கை காட்டி, இந்த மலைதான் இந்த நட்சத்திர பள்ளத்தாக்கோட முடிவு ஆதன். இந்த மலையில ஏறி நம்ம அந்த பக்கம் போகணும். இதுக்கு நடுவுல பல சவால்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பா வரும். அதோட இந்த காட்டுக்குள்ள வந்த மிருகங்களை விட பல மடங்கு சக்தியுள்ள மிருகங்கள் எல்லாம் வரும். ஆனா அதையெல்லாம் சமாளிச்சு போகணும் என்று கூறினாள். அதெல்லாம் பாத்துக்கலாம் பருள், கஷ்டத்தை கடந்தாதானே கனவு அடைய முடியும், வா பாத்துக்கலாம் என்று கூறினான் ஆதன்.
இருவரும் அந்த மலையை நோக்கி சென்று அந்த மலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மலையின் அடிவாரத்திலேயே ஆதன் அந்த 9வது கட்டத்தில் இருந்த சக்தி தாக்கத்தை உணர்ந்தான். அப்போது ஆதனுக்கு திடீரென்று அசோகனின் ஞாபகம் வந்தது. அச்சச்சோ, அசோகனை நமக்காக அங்க காத்துட்டு இருப்பாரு, நம்ம மருந்து கொண்டு போய் கொடுத்தாதானே அங்க அவருக்கு சரியாகும். அதுவும் இல்லாம நம்ம இந்த பள்ளத்தாக்குக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம அவருக்கு மருந்து கொடுக்க சீக்கிரமா போகணும். அதுக்கு ஒரே வழி, இந்த மலையை நம்ம எப்படியாவது சீக்கிரம் தாண்டணும். இதை தாண்டா இந்த போட்டி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம போய் அண்ணனுக்கு தேவையான மருந்து கொடுத்துடலாம் என்று நினைத்தான். ஆதனுக்கு அருகில் அட்டூரியனும் வந்துவிட்டான். அவன் ஆதனை பார்த்ததும் அவனை அடிக்க வந்தான். அப்போது பருள் ஆதனுக்கு முன்னால் வந்து நின்றார். அட்டூரியன் பருளை பார்த்து, நீ இவனை என்கிட்ட இருந்து தப்பிக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டேன்னு நினைக்காத பருள், எப்படி அவன் என்கிட்ட மாட்டுவான், அன்னைக்கு அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினான். அதை கேட்ட பருள் சிரித்துவிட்டு, நான் மட்டும் அவனை பாதுகாத்து கூட்டிட்டு போகவா வந்தேன்னு நினைக்கிறேன், நானும் அவனை கொல்லணும்னு தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவன் இந்த பள்ளத்தாக்குல யாருக்கும் தெரியாம சாகக்கூடாது. இவன் எல்லாருக்கும் முன்னாடி உயிருக்காக என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி சாகணும். அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன் என்று கூறினார். அப்படியா, உன்னை நான் நம்பலாமா என்று சந்தேகத்துடன் கேட்டான் அட்டூரியன். நான் இதுக்காக சத்தியெல்லாம் பண்ண முடியாது அட்டூரியன், ஆனா அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, நீ கூடிய சீக்கிரம் அதை பாப்ப என்று கூறிவிட்டு ஆதன் நிற்கும் இடத்திற்கு சென்றால் பருள். அதை கேட்டதும் அட்டூரியன் சிரித்துக் கொண்டே அந்த மலையை பார்த்து நின்றுவிட்டு, அப்போ அன்னைக்கு நவயோகன் அந்த நட்சத்திர மரம் ஏற வந்தப்போ சொன்னது உண்மைதான். இந்த ஆதனை கொல்றதுக்கு இங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. சிலர் நம்மள மாதிரியே இங்க கொல்லணும்னு, சிலர் பருள் மாதிரி வெளியே வச்சு கொல்லணும்னு என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தான். அடுத்து 1 மணி நேரத்தில் அங்கு அனைவரும் வந்துவிட்டார்கள். அங்கு வந்தவர்கள் எல்லோரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகும். 9வது லெவல் மிருகங்களை ஒற்றையாளாக வெல்லக்கூடியவர்கள் தான் அங்கு வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் முக்கியமான நபர்களான வேட்டையன், லோகித், நவயுகன், சக்கரவர்த்தி மற்றும் இனியனும் அங்கு வந்திருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் சிலர் வேகமாக சென்று அந்த மலை ஏற ஆரம்பித்தார்கள். இன்னும் சிலர் அவர்கள் எப்படி ஏறப்போகிறார்கள் என்று பார்த்து ஏறிக்கொள்ளலாம் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த ஒரு நபர் அனைவரையும் பார்த்து, இந்த மலையை மட்டும் நம்ம தாண்டிட்டா இந்த போட்டியை முடிச்சிடலாம், அப்புறம் எதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போய் மலை ஏறலாம் என்று கூறினான். ஆதனும் பருளும் அந்த மலையில் ஏறுவதற்கு ஆரம்பித்தார்கள். அந்த மலைக்கு அருகே சென்று பார்த்தபோது அது முடிவற்ற மலை போல காட்சியளித்தது. ஏனென்றால் அது மேலே மேகங்கள் எல்லாம் சூழ்ந்திருந்தது. அனைவரும் அந்த மலையின் உச்சி எங்கே இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலர் ஏறுவதற்கும் ஆரம்பித்தார்கள், சிலர் நின்று பார்த்து கொண்டும் இருந்தார்கள். அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு திசையில் மலை ஏறினாலும் அவர்கள் அனைவரின் கண்ணும் ஆதன் மீதுதான் இருந்தது. காரணம், அவனிடம்தான் 8 நட்சத்திர பழங்கள் இருந்தது. அங்கு வந்து முதலாக அந்த மலை ஏறுபவர்களுக்கு அந்த மலையின் சக்தி தெரியாமல் ஆதனை இந்த மலையில் கொன்றுவிட்டு அவனிடம் இருக்கும் பழத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று இருந்தார்கள். அந்த மலையை பற்றி பருளுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவள் ஆதனை அழைத்துக் கொண்டு அந்த மலையில் அவனை முன்னனுப்பிவிட்டு இவள் மெல்லமாக பின்னால் சென்று கொண்டிருந்தாள். ஆதன் அந்த வழியை சென்று கொண்டே இருந்தான். அப்போது அங்கு இருந்த நீல நிறமான கல்லின் மீது காலை வைத்தான். அந்த கல்லில் இருந்து மிகவும் சக்தி வாய்ந்த காற்று வந்து ஆதனை பின்னோக்கி தள்ளியது. அதை உணர்ந்த ஆதன், அடேங்கப்பா, இந்த கல்ல மட்டும் என்ன இவ்ளோ தாக்கம் இருக்கு, இந்த பயணம் நம்ம நினைச்ச மாதிரி ஈஸியானதா இருக்காது போல என்று நினைத்து வியந்தான். அப்போது பருள் ஆதனை பார்த்து, நம்ம முதல் லெவல் தாண்டிட்டோம் ஆதன், அந்த நீல நிற கல் தான் நம்ம முதல் லெவல்ல தாண்டிட்டோன்னு நமக்கு குறியீடு மாதிரி என்று கூறினாள். அடுத்த அடி எடுத்து வைத்து செல்ல செல்ல அந்த மலையின் சக்தியை ஆதன் உணர்ந்தான். இருப்பினும் அவன் தனது உடம்பை நிமிர்த்திக் கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அந்த மலை ஏறிக்கொண்டிருந்த மற்ற வீரர்களும் அந்த முதல் கல்லை தாண்டி வந்த பிறகு மிகவும் கடுமையாக இருப்பதை உணர்ந்தார்கள். இருப்பினும் அவர்கள் அவர்களது சக்தியை உடம்பில் கொண்டு வந்து மெதுவாக நடந்தார்கள். அதில் ஒருவன் ஆதனுக்கு அருகில் இருந்தான். அவன் பின்னால் இருந்து தனது சக்தியை வைத்து ஆதனை தாக்கிவிட்டான். அந்த நபரின் சக்தியை இரட்டிப்பாக திருப்பி அவனையே அடுக்கி வைத்தது அந்த மலை. நான் முன்பே சொன்னது போல் இந்த மலையின் சக்தி என்னவென்றால், இதில் வரும் நபர்கள் மிகவும் தகுதியானவர்களாக இருந்தால் மட்டுமே ஏற முடியும். அப்படி தகுதி இருப்பினும் அவர்களது ஆற்றல் இல்லை என்றால் இதில் கடந்து போக முடியாது. அப்படி ஆற்றல் பெற்றிருக்கும் நபர்கள் மீது வஞ்சம் வைத்திருக்கும் வேறு ஒருவன் தாக்கினால் இந்த மலை அந்த சக்தியை இரட்டிப்பாக திருப்பி அந்த நபரை தாக்கி சாம்பலாக்கிவிடும்.
இது அட்டூரியனுக்கு தெரிந்ததால் தான் அவன் ஆதன் மீது எந்த ஒரு தாக்குதலும் படுத்தாமல் இந்த மலையில் ஏறினால் போதும் என்று ஏறிக்கொண்டிருக்கிறான். இந்த மலையின் மர்மமும் ஆற்றலும் தெரியாமல் ஆதனை தாக்கிய நபர் அவனது சக்தியே அவனை திருப்பி அடித்து அங்கேயே சாம்பலானான். அதை பார்த்த மற்ற மாவீரர்களும் அதிர்ச்சியடைந்தார்கள். அப்போது ஆதன் அதை பார்த்துவிட்டு திரும்பி பருளை பார்த்தான். என்ன பொருள், அவன் என்ன தாக்கிட்டு அவனே செத்துட்டான் என்று கேட்டான். பருளும் ஆதனுக்கு அந்த மலையின் சக்தியை எடுத்துரைத்தாள். அதன் பிறகு, இந்த மலையில உன் மனச ஒருநிலைப்படுத்தி ஏறு ஆதன். ஏன்னா இனி போக போக இங்க இருக்க சக்தி உன்னை பின்னாடி தள்ளும். அதுவும் இல்லாம ரொம்ப வீரியத்தோட வரும். அதெல்லாம் நம்ம எதிர்த்துதான் போகணும் என்று கூறினாள் பருள். ஆதனும் சரி என்றவாறு தலையசைத்தான். ஆதனுக்கு அந்த 5வது காலடி பாறையில் நின்ற அனுபவம் இருந்ததால் இப்போது வரை அவனுக்கு வேறு எந்த ஒரு பெரிய தாக்கமும் தெரியவில்லை. இருப்பினும் அவன் மெல்ல மெல்லத்தான் சென்றான். அவன் தனது மனதை ஒருநிலைப்படுத்தி மேலே ஏறினான். ஆதன் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டான். அது என்னவென்றால், இந்த மலையின் சக்தி அந்தந்த லெவலில் இருக்கும் நபர்களை அந்தந்த தாக்கத்தை கொடுத்துதான் கீழே தள்ளும். இப்போது 7வது லெவலில் இருக்கும் ஆதனுக்கு 7வது லெவல் சக்தியிலும் 9வது லெவலில் சக்தியுள்ள அட்டூரியனுக்கு 9வது லெவல் சக்தியிலும் அந்த மலை தாக்கத்தை கொடுத்துக் கொண்டிருந்தது. அதை அங்கிருந்த மாவீரர்களுக்கு ஏற்படும் தடுமாற்றத்திலேயே புரிந்து கொண்டான் ஆதன். அடுத்த 1 மணி நேரத்தில் ஆதனும் பருளும் 1000 அடிக்கு மேல் நடந்து மேலே சென்றிருந்தார்கள். இப்போது ஆதன் தனது முதுகில் ஒரு மண் மூட்டையை சுமப்பது போல் உணர்ந்தான். அவனுக்கு அந்த மலையின் தாக்கம் வேண்டுமென்றால் மற்றவர்களை விட குறைவாக இருக்கலாம். ஆனால் அவன் உடல் சோதனை என்பது அங்கிருந்த அனைவருக்கும் சமமானதாகும். அங்கிருக்கும் நபர்கள் 1000 அடிக்கு மேல் இருக்கும் வழியில் காலை வைக்கும் போதெல்லாம் அந்த தரை தண்ணிக்குள் போவது போல இருந்தது. ஆனால் அங்கு இருந்தவர்கள் ஒரு இடத்தில் நெடுநேரம் நிற்கவும் முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். அப்படியே 2 நாள் ஏறினார்கள். அதில் பாதிக்கு மேல் இருந்த மாவீரர்கள் 2000 அடிகள் முதல் 3000 அடிகளுக்குள் நின்று அந்த சிவப்பு பட்டனை அழுத்தி வெளியேற ஆரம்பித்தார்கள். அட்டோரியன், வேட்டையன், சக்கரவர்த்தி, நவயுகன் மற்றும் இனியன் ஐவரும் ஆதன் மற்றும் பருளுக்கு இணையாக நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஐவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டேதான் வந்தார்கள். அப்போது ஆதன் பருளுடன் வந்து கொண்டிருப்பதை பார்த்த வேட்டையன் ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு, டே ஆதன், பாக்குறேன்டா பாக்குறேன். இன்னும் எவ்வளவு தூரம் தான் நீயும் மேல வர்றேன்னு பாக்குறேன். அதுவும் இல்லாம நீ என் ஆள் கூட வர்றியா? வா வா, நீ இந்த மலையை தாண்டினதுக்கு அப்புறம் உயிரோட மதுரை அகாடமிக்கு திரும்ப மாட்ட என்று நினைத்தான். வேட்டையன் கோபமாக ஆதனை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த சக்கரவர்த்தி, என்னாச்சுப்பா, நீயும் அந்த ஆதனை என்ன மாதிரியே முறைச்சுக்கிட்டே மலை ஏறிட்டு இருக்க என்று கேட்டான். வேட்டையன் திரும்பி சக்கரவர்த்தியை பார்த்து, உங்களுக்கு அவனை பிடிக்காதா? அப்படி போடுங்க, நம்ம ஒண்ணு சேர்ந்து அவனை அடிச்சோனா அவன் உடம்பு உறுப்பு கூட யாருக்கும் கிடைக்காது. அப்புறம் அந்த பருள் என்னோட ஆளுப்பா, அவ கூட ஆதன் போறது எனக்கு இன்னும் வெறுப்பா இருக்கு என்று கூறினான். சரி சரி, எல்லாம் இந்த மலை ஏறுற வரைக்கும் தான், அப்புறம் அவனை பாத்துக்கலாம். நீ மலையை ஏறு என்று கூறினான் சக்கரவர்த்தி. அதுவும் சரிதான், நீ எப்படி இவனுக்கு எதிரியான என்று கேட்டான் வேட்டையன். சக்கரவர்த்தி தன்னுடன் வந்த படை வீரர்களை ஆதன் என்ன செய்தான் என்றும் அந்த வாணனை வாயடைத்து போகும் விதமாக கொன்றதையும் அவன் தெளிவாக எடுத்துரைத்தான். அதை கேட்டு வேட்டையன் அதிர்ச்சி அடைந்தான். என்ன சொல்றீங்க? 9வது லெவல்ல இருக்க உங்க ஆளுங்களையும் ஆதன் கொண்டுட்டானா? அவனை நீங்க சும்மாவா விட்டீங்க என்று அதிர்ச்சி குடையாமல் கேட்டான். இல்ல, அதுக்குள்ள நட்சத்திர பழத்தை பார்க்க கூட்டம் போச்சு, அதனால அவனை விட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டேன். சரி, உனக்கு எப்படி அவன் எதிரியானா என்று கேட்டான் சக்கரவர்த்தி. வேட்டையனும் அவனுக்கு நடந்த விஷயத்தை எடுத்துரைத்தான். அதை முழுவதும் கேட்டுவிட்டு, ஓ சரி சரி, விஷயம் எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரோட இலக்கு ஒண்ணுதான், பாத்துக்கலாம் என்று கூறிவிட்டு பல்லை கடித்தான். அதை கேட்டு வேட்டையனும் ஆமென்றவாறு தலையசைத்தான். மறுபக்கம் அட்டூரியன் ஆதனை முழுவதுமாக மறந்துவிட்டு அந்த மலை ஏறுவதில் தனது முழு கவனத்தையும் வைத்து ஏறினான். ஏனென்றால் ஆதனை அவன் எப்போது வேண்டுமெனாலும் கொள்ள முடியும். ஆனால் இப்போது இந்த போட்டியில் இவன் முதல் ஆளாக வெற்றி பெற்றால் மட்டுமே இவனது புகழும் பெருமையும் அங்கிருக்கும் மக்களின் மனதில் நிற்கும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் அவன் அந்த மலையை முழு கவனத்துடன் ஏறிக்கொண்டிருந்தான். மற்ற இருவரான நவயுகனும் இனியனும் ஆதனை முறைத்துக் கொண்டே இருந்தார்கள். இப்போது ஆதன் அவர்கள் இருவரையும் பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு, என்னடா பாக்குறீங்க, கண்ணு முன்னாடியே போறானே, அவனை எதுவும் பண்ண முடியலன்னு பாக்குறீங்களா? இல்லனாலும் உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா சின்ன பசங்களா என்று நினைத்தான். அதை பார்த்த நவயுகன் இனியனை பார்த்து, இவனுக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா, நம்மளுக்கு ஈக்குவலா வந்துட்டு இருக்கான், அதுவும் இல்லாம நம்மளை பார்த்து ஏளனமா சிரிச்சிட்டு வேற இருக்கான் பாருங்க என்று கூறினான்.
சரி, நமக்கான நேரம் வர்ற வரைக்கும் நம்ம அமைதியா இருந்ததா ஆகணும் தலைவரே. அப்ப பாத்துக்கலாம். நம்ம ஆளுங்களை கொன்னதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும் என்று கூறினான் இனியன். நவயுகன் ஆதனை பார்த்து முறைத்துவிட்டு இனியனை பார்த்து, சரி, இப்ப அவனை நம்ம சக்தியை வச்சு தானே அடிக்க கூடாது, ஆனா அவனை புடிச்சு கீழே தள்ளலாம்ல என்று கேட்டுவிட்டு வஞ்சகமாக சிரித்தான். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் தலைவரே, இப்ப பாருங்க என்று இனியன் கூறிவிட்டு ஆதனை பின்னால் இருந்து இழுத்து கீழே தள்ளிவிடலாம் என்று எண்ணி ஆதனுக்கு அருகில் சென்று அவனை பிடிக்க சென்றான். அப்போது இனியன் செய்ய வருவதை புரிந்து கொண்ட ஆதன் தனது வேகத்தை முன்பை விட சற்று வேகப்படுத்தினான். அந்த சமயம் இனியன் ஆதனை கீழே தள்ளுவதற்கு சென்று அவன் கீழே விழுந்தான். அதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் கை காட்டி சிரிக்க ஆரம்பித்தார்கள். அதை பார்த்த இனியன், என்ன தலைவரே, இந்த பிளானும் தவிடுபடி ஆக்கிட்டான் என்று கேட்டான். அவன் எதுவும் பண்ணல, நீ வேகமா போய் பிடிக்க போன, அவன் டக்குன்னு மேல போயிட்டான், அதனால நீ கீழே விழுந்துட்ட, அவ்வளவுதான். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவனை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல என்று நவயுகன் கூறிவிட்டு தலையில் அடித்துக் கொண்டான். அங்கிருந்த அனைத்து நபர்களும் அந்த மலையின் வலிமையோடும் கர்வத்தோடும் ஏறிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மலை ஏற ஆதன் மீது இருந்த கவனம் குறைந்து அந்த மலையில் ஏறி அந்த போட்டியில் முன்னிலை பெற வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. ஆதன் மேலே ஏற ஏற அவனது உடல் வலிமை பெறுவதை தெரிந்து கொண்டே மலையை ஏறிக்கொண்டிருந்தான். வருளும் ஆதனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாள். இதிலும் அட்டூரியன் தான் முன்னிலை பெற்று மலையை ஏறிக்கொண்டிருந்தான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் ஏறிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடுத்தடுத்த அடி எடுத்து வைக்க வைக்க அந்த மலையின் தாக்கம் அனைவரையும் மேலும் மேலும் அழுத்திக் கொண்டே இருந்தது. 4 நாட்கள் வேகமாக ஓடியது. நடுவில் அந்த காட்டில் இருந்த மிருகங்களும் வந்தது. அங்கு 2 நபர்கள் ஒன்று சேர மலையில் ஏறிக்கொண்டிருந்ததால் அந்த மிருகங்களையும் வேட்டையாடிக் கொண்டு வேக வேகமாக மேலே ஏறினார்கள். மலை ஏறிக் கொண்டிருந்த நபர்களுக்கு காத்திருக்கும் ஆச்சரியம் என்ன, ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன, அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன, இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.